கைஸ் இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாமா? சேனல் யாருன்னா புதுசா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க. கூட பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. என் கேரகம் நான் இனிமே ரெகுலரான ஒரு வார்த்தையை சொன்னா போதும், எதனா ஒரு ஏழ்ரை எனக்குன்னு நடக்குது நானே எதிர்பார்க்காம இனிமே நம்ம ரெகுலரா பார்ப்போம்னு நான் சொல்ல மாட்டேன். ஒன் டே விட்டு ஒன் டே வாச்சு நான் கன்ஃபார்மா அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். மேக்ஸிமம் டெய்லி அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். இப்ப நம்ம இந்த எபிசோட்குள்ள போலாமா? எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஹீரோயின் அவங்க ஃபேமிலி கிட்ட சரி ஓகே நான் என்னோட சொந்த குடும்பத்துக்கே போறேன், எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றா. அவங்க தம்பியோ அக்கா சும்மா என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறான். அவங்க அம்மா சரி ஓகே கடைசியில உன்னோட மைண்ட் நீயே மாத்திக்கிட்டல, அது வரைக்கும் சந்தோஷங்கிறாங்க. அங்க இருக்க யாருக்குமே ஒண்ணுமே புரியல. அவங்க அண்ணன் அம்மா என்னமா பேசிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் தெளிவா தான் சொல்லி தொலைங்களேன்னு கேக்குறப்பதான் சொல்றாங்க. கரெக்டா அண்ணன் இடத்துக்குன்னு பார்த்து அண்ணனுக்கு ஸ்கூல் லீவ் விடவே அவன் அவங்க பாட்டி வீட்டுல இருந்திருக்கான். இவங்க எல்லாரும் ஃபேமிலியா கிளம்பி துபாய்க்கு போயிட்டு இருந்திருக்காங்க. அவனும் சின்ன பையங்கிறதுனால அவனுக்கு பெருசா இதுதான் நம்ம தங்கச்சியா அப்படிங்கிற வித்தியாசம் எல்லாம் எதுவுமே தெரியல. அப்படியே பழகி வளரவும் ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த விஷயத்த சொல்றாங்க. அதுக்கும் இதுக்கும் என்னமா சம்பந்தம், எனக்கு எதுவுமே புரியலன்னு கேக்குறான். ஹீரோயின் ஒன்னும் இல்ல, நம்ம தங்கச்சி கூட பிறந்த ட்வின் சிஸ்டர் வந்து ஒரு விபத்துல இறந்து போயிட்டாங்க. அந்த இறந்த குழந்தை புதைக்கப்பட்ட அதே இடத்துல நான் கிடைச்சதுனால அம்மா ஏதோ ஒரு மிஸ்டேக்ல கடவுளா பார்த்து கொடுத்த ஒரு கிஃப்ட் அப்படின்னு நினைச்சு என்ன தூக்கி வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு அப்பா அம்மான்னு யாருமே இல்லைன்னு நினைச்சேன். ஆனா என்னோட அப்பா அம்மா இப்ப நான் இருக்க இடத்த கண்டுபிடிச்சு அவங்க என்ன கூட்டிட்டு போறதுக்காக வந்து பேசியிருக்காங்க. அதை பத்தி தான் சொல்றேன்னதும் அங்க இருக்க யாருமே நம்ப மாட்டாங்க. இல்ல சும்மா ஏதோ விளையாட்டுக்கு தான் இப்ப வரைக்கும் பேசிட்டு இருக்கீங்க, அவங்களை எப்படி நீங்க மீட் பண்ணீங்க, இது உண்மைதானா, அவங்களாவே எங்க கூட நீ தங்கி ஆகணும்னு வந்து கூப்பிட்டாங்களான்னு கேக்குறாங்க. அவங்க அம்மா ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருந்தால அந்த கம்பெனியோட ஓனர், அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அவங்க, இவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா அவ்வளவு பெரிய குடும்பத்தை பகைச்சுக்கிட்டு எதுவுமே பண்ண முடியாதுல்ல, அதனால எல்லாரும் பயப்படுறாங்க. ஹீரோயின் அம்மா எதுவுமே பேச முடியாம அங்கிருந்து எழுந்து கிச்சனுக்கு போயிட்டாங்க. ஹீரோயின் மன்னிச்சிருங்கம்மா, நான் இவ்வளவு சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பி போறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டதுனால உங்களுக்கு எதனா கஷ்டமா இருக்கா அப்படின்னு கேக்குறா. அவங்க அம்மா எனக்கா இருந்தாலும் அது நடக்க போறது தானே, அதனால ஒரு மன தைரியத்துல தான் இருந்தேன், பரவாயில்ல எனக்கு பிரச்சனை இல்லைங்கிறாங்க. தங்கச்சிக்காரி உண்மையை சொல்லுங்க, இது பொய்ன்னு மட்டும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அப்ப நீ என்னோட அக்கா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டே இருக்கா. ஹீரோயினும் ஏண்டி முட்டாள்தனமா மனசை போட்டு குழப்பிக்கிற, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வா பேசிக்கலாம் நாங்க வந்து கூட்டு போறா. இங்க அவங்க அம்மாக்கும் போன் பண்ணி சொல்லிட்டா நான் உங்க வீட்லயே உங்க கூட வந்து தங்குறதுக்கு ரெடி ஆகிட்டேன்னு. அந்த விஷயத்த எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப சொன்னதுமே அவங்க அப்பா அங்க இருந்து எழுந்து போயிட்டாரு. அவரால் அந்த குற்ற உணர்ச்சியில இருந்து மீண்டு வரவே முடியல. இத்தனை வருஷம் அவங்க வைஃப் ஆச்சு ஏதோ ஒரு சின்ன ஹோப்ல இருந்தாங்க, தன்னோட பிள்ளை ஏதோ ஒரு இடத்துல உயிரோடு தான் இருக்கும், அதை நம்ம கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு. ஆனா இவரு அது செத்து போனதுதான் அப்படிங்கிற முடிவுல தான் இருந்தாரு. அவளுக்குள்ள பாசம் இருந்தாலுமே அவளை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர்றதுக்கு இவர் பெருசா முற்படலனே சொல்லலாம். அந்த கில்ட்டில தான் இப்ப ரொம்ப அழுதுட்டு இருக்காரு. ஃபைனலி தன் பிள்ளை தண்ணியே தேடி வந்துருச்சுன்னு ஹீரோயினோ எல்லார்கிட்டயும் சொல்லி புரிய வைக்க முற்பட்டு இருக்கா. தம்பி மட்டும்தான் சரி ஓகே அக்கா போயிட்டு வரட்டும் அப்படிங்கிற முடிவுல இருக்கான். தங்கச்சி கறி கேக்குறா நம்ம அக்கா நம்மளை விட்டு போக போறா, உனக்கு கொஞ்சம் கூட அந்த கில்ட்டியே இல்லையானா. அவன் அந்த பார்க்கிங் லாட்ல நடந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்து இல்ல எங்க அக்கா எங்க போனாலும் நல்லாதான் இருப்பா, ரொம்ப தூரத்துக்கு ஒன்னும் போல பக்கத்துல தானே போறா, அவ எங்க போனாலுமே எங்க அக்கான்றதுல எந்த மாற்றமும் கிடையாது, நான் இந்த விஷயத்துக்கு ஓகே தான் சொல்லுவேங்கிறான். அண்ணங்காரன் இப்ப இதை பத்தி எல்லாம் பேச எனக்கு நேரம் இல்ல, நான் ஃபர்ஸ்ட் வேலைக்கு போறேன். அவ தான் ஒரு வாட்டி ஸ்ட்ராங்கா முடிவு எடுத்தா அதை மாத்த மாட்டான்னு தெரியும்ல, இப்ப அவ ஸ்ட்ராங்கா நிக்கிறா, அவளோட சொந்த ஃபேமிலிக்கு போறேன்னு. அவ எங்க போனாலும் என்னோட தங்கச்சிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லன்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பலான்னு பாக்குறேன். இவ போகவே விட மாட்டா. எப்படி இவ்வளவு சுயநலமா ரெண்டு பேரும் பேசுறீங்கன்னு கத்திட்டே இருக்கா. அவங்க அம்மாவே வந்துட்டு எல்லாருக்கும் வேலைக்கு நேரமாகல, ஃபர்ஸ்ட் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லி கத்தி அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோயின் கேட்ட காசுமே அன்னைக்கே போட்டு விட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் இந்த காசெல்லாம் நான் பல மாசம் உழைச்சு சம்பாதிக்க கூடிய காசு, ஆனா கேட்ட ஒரு நிமிஷத்துல 20,000 என்னமோ 20 ரூபாய் மாதிரி தூக்கி கொடுத்துருக்காங்கல்ல, அவங்களுக்கு அவ்வளவு கேஷுவலா போச்சு. இதை யூஸ் பண்ணணுமான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பா. ஹீரோ பேசின பேச்செல்லாம் ஞாபகம் வருது. ஃபர்ஸ்ட் அவன் மூஞ்சில விட்டு எரிஞ்சுதான் ஆகணும், ட்ரெஸ் மாத்தலான்னு கபோர்டு ஓபன் பண்ணுவா. இவளோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா அன்னைக்கு ராத்திரி ஒரு கோட்டை போத்தி விட்டால, அந்த கோட்டை பார்த்ததும் சரி அவங்கிட்ட கொடுப்பமேன்னு கிளம்பிட்டா. அதை எடுத்துக்கிட்டு அண்ணங்காரன் ஹீரோட ஃபேமிலியை பத்தி எல்லாம் செக் பண்ணி பாக்குறான். என்ன மாதிரியா அங்க இன்னொரு அண்ணனும் இருக்கான்னு இவனுக்கு அதுல மட்டும் லைட்டா ஜெலஸ் மட்டும் வர ஆரம்பிக்குது. ஹீரோ வேலை பார்த்துட்டே இருப்பான். ஹீரோயின் கால் பண்ணி நீ கேட்ட காசை நான் கொடுக்க ரெடியா இருக்கேங்கிற, அந்த 5,000 ஏன் பிள்ளை பிடிச்சிட்டு இருக்க, எனக்கு தான் அது வேண்டாம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டேன்ல, உன்னை மீட் பண்ண நான் ரெடியா இல்ல, சும்மா உரண்டு இழுத்துட்டு இருக்காது அப்படின்னு இவன் பாட்டு கத்த ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் நீங்க எங்க இருக்கீங்க, இன்னைக்கு உங்களோட ஷெட்யூலை செக் பண்ணி பார்த்தா நீங்க இந்நேரத்துக்கு இந்த கடையில தான் இருக்கணும்னு போட்டிருக்கு, half an hourல நான் அந்த இடத்துல வந்துடுறேன், கொஞ்சம் எனக்காக வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவ பாட்டு கட் பண்ணிட்டா. ஹீரோக்கா இவளுக்கு அப்ப ஆல்ரெடி நம்ம யாருங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கு, அவ்வளவுதான் இப்ப என்ன நடக்க போதோ தெரியல, அப்பா வேற இப்பதான் எந்த பிரச்சனையிலும் சிக்காதீங்கன்னு சொல்லி வார்னிங் எல்லாம் கொடுத்து அமிச்சாரு. இப்ப இவகிட்ட பேசுறது யாருன்னா பார்த்தா அது ஒரு கட்டுக்கதையாகுமே, இவ எங்க இந்த 5,000 ரூபாய் ரெடி பண்ணான்னு சொல்லி அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துட்டா, இவன் பாட்டு உள்ளே உட்கார்ந்து இருக்கான். இவ இப்ப நீ வெளியில வந்து கூட பேசுறதுக்கு ரெடியா இல்லையானா, இல்ல நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், நீங்க என்ன விஷயத்துக்காக வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா டக்குன்னு பேசிட்டு கிளம்பிடுவான்னுவா. ஹீரோயின் சரி இந்தா நீயே கவுண்ட் பண்ணிக்கோன்னு சொல்லி அந்த காசு கண்ணாடி வழியா உள்ள தூக்கி போட்டா. செக் பண்ணி பார்த்தா கொடுக்க வேண்டிய 20,000 அவங்க ஊர் கணக்குப்படி 50 ரூபாவா கொண்டு வந்து கொடுத்துருக்கா.
ஹீரோ ஃபர்ஸ்ட் எதுக்காக கொடுக்க வேண்டிய காசு 50 ரூபாவா கொண்டு வந்திருக்க, ஏதோ ரெசிப்ட்னா கேட்டுட்டு இருக்க, என்ன ரெசிப்ட்னதுக்கு 20,000 தூக்கி கொடுக்கறவ உனக்கு பில்லு எதுவுமே வாங்காம ஈஸியா கொடுத்துருவேன்னு நினைச்சியா, அந்த காரை நீ ரெடி பண்ணன்னு என்கிட்ட சொல்லிருக்க, அப்ப அந்த 20,000க்கான பில்லை என்கிட்ட நீ கொடுத்தாதான் இப்ப நான் கொடுத்துருக்க காசு செல்லுபடி ஆகும், இல்லன்னா நீ என்கிட்ட ரிட்டர்ன் கொடுத்தாகணும் அப்படிங்கிற. அவன் இல்லமா அந்த கார் கொஞ்சம் அதிகமா டேமேஜ் ஆயிடுச்சு, நான் அதை வித்துட்டேன், என்கிட்ட ரெசிப்ட் எல்லாம் இல்லங்கிறா. இவ எனக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கலாம் டைம் இல்ல, ஃபர்ஸ்ட் பணத்தை கவுண்ட் பண்ணிட்டு கரெக்டா இருக்குன்னா ரெசிப்டை கொடு, நீ வச்சிருக்கணும், கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும், அவ்வளவு தைரியமா பேசினல, சீக்கிரம் கவுண்ட் பண்ணுனது. ஹீரோ இரு, உன்கிட்ட நேத்தெல்லாம் 20,000 கிடையாது, இப்ப எங்க இருந்து வந்தது 20,000, நீ எங்கன்னா லோன் வாங்குனியா, ஏமா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி அப்ப கூட அவளை பத்தி தான் யோசிக்கிறான். இவ அச்சோ மறந்துட்டேன் பாரு, நீ இருக்க இடத்துக்கு வந்ததுக்கு ஒரு $100 நான் எடுத்தே ஆகணும், மிச்சம் கரெக்டா இருக்கான்னு சீக்கிரம் கவுண்ட் பண்ணிக்கோன்னு ஹீரோ காரை விட்டு இறங்கிட்டான். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சுக்குச்சு, நீ எதுக்காக பிரைவேட் லோன்லாம் எடுத்த, பிரைவேட் லோன்னா தண்டல்லாம் வாங்குவாங்கல்ல அந்த மாதிரி சொல்றான்னு நினைக்கிறேன், அது எவ்வளவு பெரிய ரிஸ்க் தெரியுமா, உன்னோட சுயமரியாதையை காப்பாத்துறதுக்காக நீ இவ்வளவு பெரிய ஆபத்தான வேலையில ஈடுபடணுமா என்ன, ஃபர்ஸ்ட் இந்த காசை கொண்டே அவங்க முகத்திலே விட்டுறி, நீ தேவையில்லாத பிரச்சனையில மாட்டிக்காதமா அப்படிங்கிறா. இவ இது என் சுயமரியாதை காப்பாத்துறதுக்காக நான் இதை பண்ணேன், அப்ப நேத்து நீ அவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லிருக்க கூடாது, நான் என்னமோ பண்ணிட்டு போறேன், உனக்கு என்னையா, நான் லோன்லாம் எடுக்கல, இந்த காசை புடி அப்படின்னு சொல்லி பிடிச்சு தள்ளி விடுறா. ஹீரோ ஆனா நேத்து உங்ககிட்ட இந்த காசு இல்ல திடீர்னு வந்திருக்குன்னா அப்ப உன்ன மாதிரி ஒரு ஆளை நம்பி யாரு இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை கொடுத்துருப்பா, அதனாலதான் சொல்ல வரேன், இவன் நல்லதாவும் சொல்ல வரான், கூடவே இன்னும் அவளை அவமானப்படுத்திட்டே இருக்கான். இவளுக்கா டென்ஷன் ஆகிடுச்சு, என்ன மாதிரி ஒரு பொண்ணுனா புரியல, மானங்கட்டு வெறும் 5,000க்காக ரோட்ல தலை குனிஞ்சு மன்னிச்சிருங்கன்னு காலில் விழாத குறையா கெஞ்சினாலே அவளா, இல்ல நீ குடுக்கிற பிச்சை காசுக்காக என்ன வேலை ஏதுன்னு கூட கேட்காம உன்னை நம்பி நான் நடு ராத்திரி வரைக்கும் வேலை பார்த்து கொடுத்தனே, அதுக்காகவா, நீ சொன்ன அதே பிச்சைக்காரி தான் ஒரே நாள்ல நீ சொன்ன அதே அமௌண்ட்டை மூஞ்சில விட்டு எறியறதுக்காக கொண்டு வந்திருக்கா, நீ இன்னும் என்ன பத்தி நல்லதா சொல்ல அது கெட்டதா தான் போய் முடியுது, அதுக்கு நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எனக்கு ரெசிப்ட கொடுத்தா நான் கிளம்பிட்டே இருப்பனா இல்லையானதுக்கு, ஐயோ நான் எது சொன்னாலும் அது உனக்கு தப்பாவே புரிஞ்சிருது, அதனால தான் நீ இப்படி ஒரு முடிவு எடுக்கிறேன்னு சொன்னது. ஹீரோயின் எது தப்பான புரியுதுன்னு சார் சொல்ல வரீங்க, அந்த இடத்துல உனக்காக கையில கிடந்த காசெல்லாம் பொறுக்கி போட்டு டாக்ஸில வந்து இறங்குனேன், நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்திருக்கேன், போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம், சரி உன் ஃபேமிலியில ஏதோ எமர்ஜென்சியா வந்துருச்சுப்பா அதனால சொல்லாம கூட கிளம்பி போயிட்டு என்கிட்ட காசு இல்லன்னு தெரிஞ்சுவேன், நீ அப்படி ஒரு மிஸ்டேக் பண்ணுவ, ஆனா நான் கோவப்படக்கூடாது, ஏன்னா கோவப்படுறது கூட உனக்கு என்னடி தகுதி இருக்கு, இவ்வளவு பெரிய ஆள் என்ன பகச்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிதான் நீ எனக்கு அவ்வளவு பேச்சு பேசின, அப்பா அம்மா காசுல வாழ்ற உனக்கே இவ்வளவு திமிர் இருக்கும்போது கஷ்டப்பட்டு உழைச்சு வாழ்ற எனக்கு இருக்காது, காசை வேணும்னா வச்சுக்கோ இல்ல என்னன்னா பண்ணிக்கோன்னு கத்துறா. அவன் எம்மா இப்ப வரைக்கும் நீ புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க பைத்தியக்காரி, ஒருவேளை கிட்னி எதனா வித்து இந்த காசை கொண்டு வந்திருக்கேன், என்ன நான் எவ்வளவு இறக்கம் கூட கொண்டவன் தெரியுமா, அப்ப உனக்கு மட்டும் இல்ல போற வர எல்லாருக்குமே நான் அப்படிதான் நடந்துப்பேன், இப்ப நீ இவ்வளவு பெரிய தொகையை ஒரே ராத்திரில அசால்ட்டா பரட்டி கொண்டு வந்திருக்கிறத யோசிக்கும் போதே எனக்கு பக்குன்னு இருக்கு, நீ எங்க இருந்து இந்த காசை வாங்கினேன்னு சொன்னாலாச்சு நான் இந்த காசை ஏத்துப்பேன், இல்லன்னா நான் வாங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் வாங்குறதும் வாங்காது உன்னோட விருப்பம், என்னமோ பண்ணிக்கொண்டு அங்க இருந்து கிளம்புறா, ஷோல்டர் பிடிச்சு இழுக்கிறான். இவ கோவப்படுது, இல்ல நான் ஜஸ்ட் தட்டி கூப்பிடலாம் தான் கூப்பிட்டேன், அது உனக்கு தப்பா தோணிடுச்சோ என்னமோ, இந்த காசை மட்டும் எடுத்துட்டு போன்னு கேக்குறான். ஹீரோயின் இப்பயே என்ன பாக்குறதுக்கு உனக்கு பிச்சைக்காரி மாதிரி தான் தோணுது இல்ல, அதனாலதான் இந்த காசை வாங்க மாட்டேன்னு சொல்றியானதுக்கு, ஐயோ பிச்சைக்காரியும் இல்ல பணக்காரியும் இல்ல, ஒருத்தவங்க கிட்ட நம்ம ஒரு அமௌண்ட்டை வாங்குறோம்னா நம்மளுக்கு தெரியும் அவங்களால இதை அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு, ஆனா உன்னை பார்த்தாலே எனக்கு தெரியுது நீ எங்கேயோ கஷ்டப்பட்டுதான் இந்த காசை கொண்டு வந்திருக்க, உன்னோட வயிற்றுச்சல்ல கொண்டு வர இந்த காசை நான் வாங்கி காலம் ஃபுல்லா நான் கஷ்டப்படுறதுக்கு இந்த காசை எங்க வாங்கினியோ அங்கேயே கொண்டு போய் கொடுத்துரு, அதுதான் நல்லதுன்னு சொல்லி கொடுத்துட்டு அவன் காருக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டான். இவளும் கதவை திறக்க ட்ரை பண்ண அவன் இங்க பாரு இன்னொரு வாட்டி நம்ம 2 பேர் சத்தியமா மீட்டே பண்ணக்கூடாது, அதுதான் என்னோட ஆசை, ரீசெண்டா இப்படியே கிளம்பி போயிடுவோமேன்னு சொல்லிட்டு சிரிப்பா ஹீரோயின் வந்து அந்த கார் மேல காசை வச்சுட்டு கிளம்பிட்டா. அந்த 20,000 அவ எவ்வளவு கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிருப்பாங்கிறது இவனுக்கும் புரியுது, அதனால அந்த காசையும் வந்து எடுத்து கத்திட்டே இருப்பான் ஹீரோயின், பட் அங்க இருந்து கிளம்பிட்டா. ஹீரோ அப்பா இந்த ஊர்ல தான் வேலை செய்யறாங்க அப்படிங்கறது அவங்க அம்மாக்கு தெரியும், ஆனா என்ன வேலைங்கிறது தான் தெரியாது. அவங்க அப்பாவை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க, அவங்க அப்பாக்கு இவங்க முகத்தை பார்த்ததுமே பயங்கர சந்தோஷம், வாமா எங்கன்னா போய் சாப்பிடலான்னதுக்கு அவங்க இல்ல இந்த சின்ன ரெஸ்டாரண்ட்டுக்கே சாப்பிட்டுருவோமேன்னு கேக்குறாங்க. இல்ல வராத வந்திருக்க உனக்கு போயிட்டு நான் இங்க வாங்கி கொடுப்பேனா, இங்க ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் இருக்கு வாமா போலான்னு அவங்களை கூட்டு போயிட்டு வாங்கி கொடுக்குறாரு. இவரு ஜாலியா பேசினாலும் அவங்க ஒரு மாதிரியாவே இருக்காங்க, இவரு ஏதோ ஒரு பிரச்சனையோட தான் வந்திருக்கேன்னு எனக்கு புரியுது, என்ன விஷயம் சீக்கிரமா சொல்லுன்னு கேக்குறாங்க. அவங்க அம்மாவோ இல்ல அந்த குழந்தைக்கு சொந்தக்காரங்க வந்துட்டாங்க அப்படின்னதும் அவருக்கு ஞாபகம் கூட இல்ல போல இந்த விஷயம், என்னடி சொல்றேன் எந்த குழந்தைன்னு கேக்குறாரு. இவங்க உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, சொல்ல போனா அந்த குழந்தைய யாரோ கிட்னாப் பண்ணிருக்காங்க, அவ போட்டு இருந்த டைமண்ட் ஜுவல்லுக்காக, அதுக்கப்புறம் அந்த குழந்தைய நடு ரோட்ல விட்டுட்டு அவங்க பாட்டு போயிட்டு இருந்திருக்காங்க, அவ அனாதை குழந்தை கிடையாது, உண்மையா அவளுக்கு பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, இன்னுமா உங்களுக்கு புரியலன்னு கேட்டா அவரு இன்னுமே சத்தியமா எனக்கு புரியல நீ என்னதான் பேசிட்டு இருக்கன்னு கேட்கும் போதுதான் அவங்க அம்மா குடுக்குறாங்க ஒரு ட்விஸ்ட், இறந்து போனால நம்ம ஜிசு அவளுக்கு பதில ஒரு குழந்தைய கூட்டிட்டு வந்தோமே அந்த குழந்தை தாங்கிறாங்க. ஜிசுங்கிறது ஹீரோயினோட தங்கச்சியோட பேரு, அந்த ஜிசுவோட அம்மா டைரக்டா என்னையே கண்டுபிடிச்சு வந்துட்டாங்கன்னு சொன்னதும் தான் இவருக்கு புரியுது, ஜிசு அம்மா எப்படி கண்டுபிடிச்சு வந்தாங்கன்னு கேக்குறாரு. இவங்க இப்ப அது
முக்கியம் கிடையாது, அதை விட பெரிய விஷயம் முக்கியமா இருக்கு. அவங்க என்ன கண்டுபிடிச்சு வந்து என்கிட்ட கேட்டப்ப நான் ஜிசுவோட பேருக்கு பதிலா ஜியான்னு மாத்தி சொல்லிட்டேன். இந்த நியூஸ் பேப்பர்ல இருக்குல்ல, ஏசாங்கன்னு பெரிய குரூப்போட ஒரு குழந்தை காணும் அப்படின்னு. இந்த நியூஸ் நம்மளோட ஜிசுவை பத்தி தான். இப்ப அவங்க அவளை கேக்குறாங்கன்னதும் தான் அவங்க அப்பாக்கு சீரியஸ்னஸே புரியுது. அடுத்தது என்ன பண்ண போறாங்களோ அப்படின்னு சொல்லி பயங்கரமா பயப்படுறாரு. ஹீரோட அப்பாவும் அம்மாவும் பேசிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா கேக்குறாரு, சரி ஓகேடி, அந்த ஃபேமிலி என்ன பண்ண போற அப்படின்னதுக்கு இவங்க, நம்ம என்ன பண்ண முடியும், ஃபர்ஸ்ட் நம்ம குழந்தை நம்ம கைக்கு கிடைக்கணும், அதுக்கப்புறம் தான் எது வந்தாலும் யோசிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கலாமா வேணாமாங்கிற கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு, இத்தனை வருஷம் அவங்க நம்ம பொண்ணு திருடி வச்சிருந்தாலும் அவங்க பொண்ணு மாதிரி கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காங்க, அவளை எந்த விதத்திலயும் அவங்க தப்பாலாம் ட்ரீட் பண்ண கிடையாது. ஆனாலும் நம்ம குழந்தைய நம்ம பிரிஞ்சதுக்கு அவங்க தான் காரணம். அதுக்கு ஒரு நல்ல பாடத்தை புகுத்தி விடணும். கூடவே அவங்களுக்கும் நம்ம எதனா அவங்க ஃபேமிலி வளர்ச்சிக்குன்னு பண்ணணும். ஏன்னா அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க அப்படின்னு இவங்க ஒரு நல்ல எண்ணத்தோட தான் இருக்காங்க. ஹீரோயின் அம்மாவும் இங்க சொல்றாங்க, ஒரு சேல்ஸ் உமன் வந்தா நம்பி வீட்டுக்குள்ள விட்டா அவ பார்த்தா பிரஷ் எல்லாம் திருடிட்டு போயிட்டு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து ரெண்டுத்துல ஒண்ணு அவங்க பொண்ணுன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா யாருன்னு தெரியல. நானும் பதட்டத்துல நம்ம பொண்ணு பேரை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அப்பா, உனக்கு என்ன பைத்தியமா, இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு புரிஞ்சுதான் பண்ணியா என்ன, எதுக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணேன்னு கேட்கும் போது வேற என்ன பண்றது, அந்த பொம்பளையும் ஓயாம யார் என் பொண்ணு சொல்லு சொல்லுன்னு கேட்டுட்டே இருந்தா. ஒரு நிமிஷம் நம்ம பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்ட அந்த போலீஸ் ஸ்டேஷன்லங்கிறது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதனாலதான் நான் அவ பேரை சொல்ல வேண்டியதா போச்சு அப்படின்னு சொல்லி அந்த பிளாஷ்பேக்கு போறாங்க. சிலுக்குக்கும் ஹீரோயினுக்கும் பிரச்சனை நடந்தப்ப ஹீரோயின் அம்மா கரெக்டா போன் பண்ணிருப்பாங்க. சிலுக்கு சொல்லுவா, ஆனா ஹீரோயின் அந்த போனே எடுக்காம சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருவா. ஆனா அந்த நம்பரை நோட் பண்ண சிலுக்கு அதுக்கு மெசேஜ் அனுப்புறா, உங்க பொண்ணு பேர்ல இந்த மாதிரி ஒரு கேஸ் கொடுக்க போறோம், உங்களுக்கு வேணும்னா நீங்க அந்த இடத்துக்கு வந்து உங்க பொண்ணு கிட்ட பேசுங்க அப்படின்னு. அதனால இவங்களும் கிளம்பி வந்திருப்பாங்க. அதுக்குள்ள சிலுக்கோட அப்பாவே வந்து ரெண்டு பேரையும் வெளில கூப்பிட்டு வந்திருப்பாரு. அவர் அவகிட்ட பேசுறது எல்லாத்தையுமே இவங்க தூரமா நின்று கவனிச்சுட்டு தான் இருந்திருப்பாங்க. ஆனா பக்கத்துல போய் ஆறுதல் சொல்றதுக்கு மனசு வரல. தன்னோட பிள்ளை எங்க இருந்து இன்னொன்னு வந்துருமோ அப்படிங்கிற கவலைக்காகவே அப்படியே சைலண்டாவே இருந்திருப்பாங்க. கூடவே ஆபீஸ்க்கு போன் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு கேக்குறப்ப அங்க இருக்க எம்ப்ளாயும் சொல்லிருப்பாங்க, ஹீரோயினோட வேலையை அவ கூட சின்ன வயசுல இருந்து படிச்ச ஃப்ரெண்டே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் மூலமா அசால்ட்டா தட்டி பறிச்சுட்டா, அந்த கவலையில தான் இந்த மாதிரி சண்டை போட்டான்னு அதெல்லாம் யோசிச்சு தான் பொண்ணும் அங்க கண் கலங்கி நிக்கிறத பார்த்து கதறி கதறி அந்த இடத்துல அழுதுருப்பாங்க. அதுக்கப்புறமா நடந்த நிகழ்வு இதுங்கிறதுனால தான் பொண்ணு சின்ன வயசுல இருந்து அனுபவிக்க கூடாத நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டா. இதுக்கப்புறமாச்சு பணக்கார வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அவளோட பேரை சொன்னேன். யோசிச்சு பாருங்க, அவளோட ஹை ஸ்கூல்ல நீங்க பேங்க்ரப்ட் ஆகிட்டீங்க. அதுக்கப்புறம் அவ படிக்கிறதுக்கான டியூஷன் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ், அது இதுன்னு எல்லாத்துக்கும் அந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா. அந்த வயசுல இருக்க குழந்தைங்களாம் ஜாலியா விளையாடி திரிஞ்சு லைஃப் என்ஜாய் பண்ணும்போது என் பொண்ணு எப்படி போராடிட்டு இருந்தா அவளோட அன்றாட தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு. அப்படி ஒரு பொண்ணு நல்லா வாழணும்னு எனக்கு தோணாது. ஆனா நான் வேணும்னு சொல்லல, ஜஸ்ட் ஒரு பதட்டத்துல அவளோட பேரை சொல்லிவிட்டேன். இப்ப அவங்களுக்கும் இவதான் அவங்களோட பொண்ணு அப்படிங்கிறது மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகிட்டு, இதுக்கு மேல நான் போயிட்டு அதை மாத்தி சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல, நான் சொல்லவும் மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இவரு என்ன பேசிட்டு இருக்க, நீ அப்படி பண்ண கூடாதுன்னு அதுக்கு. இங்க பாருங்க, ஜிசுவை நம்மளோட சொந்த பொண்ணு மாதிரி தானே நல்லா வளர்த்துட்டு வந்தோம், எந்த வேறுபாடுனா நம்ம காமிச்சிருக்கோமா, அப்படியே காலம் ஃபுல்லா அவ வளர்ந்துட்டு போட்டுமே, நீங்க ஏதோ குட்டியை குழப்பாம இருந்தா போதும்னு அதுக்கு அவரு, போதும் வாய மூடு, என்ன பேசிட்டு இருக்க நீ, ஒரு அம்மா கிட்ட இருந்து தன்னோட பிள்ளையை இத்தனை வருஷம் பிரிச்சது இல்லாம இப்ப மறுபடியும் ஒரு பொய்ய சொல்லி நம்ம பொண்ணு அங்க அனுப்புறேங்கிற, இது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா, அவங்க கிட்ட உடனே சொல்லி மன்னிப்பு கேளு அப்படின்னதுக்கு, இல்ல எல்லாமே முடிஞ்சு போச்சு, ஏன்னா ஆல்ரெடி உங்க பொண்ணு அவங்க கூட சேர்ந்து வாழ்றதுக்கு ரெடி ஆகிட்டா, அவளுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்க போதுங்கிற நம்பிக்கையில அவ ஓட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்ப அவகிட்ட போய் இல்ல அவதான் அவங்க பொண்ணுன்னு நம்ம உண்மையை சொன்னோம்னா நம்ம பொண்ணால அதை தாங்க முடியுமா, தயவு செஞ்சு கொஞ்சம் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் சைலண்டா இருந்து பழகுங்க, என் பொண்ணு உடம்புல 1% கூட தெம்பு இல்ல, இப்ப அவளுக்கு இருக்க சிறிய நம்பிக்கையும் நீங்க உடைக்க பாக்காதீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இவரு என்ன சொன்னாலும் நீ சொல்றது தப்பான ஒரு விஷயம், இத ஃபர்ஸ்ட் நம்ம போய் நம்ம பொண்ணு கிட்ட சொல்லி அவளுக்கு புரிய வச்சாலே போதும், வா நம்ம சியோலுக்கு கிளம்பலான்னு அங்கிருந்து வெளில கூட்டு வராரு. அவங்க அம்மாவோ அவ அந்த இடத்துக்கு போய் தங்கறதுக்கு ரெடி ஆகிட்டா, இப்ப நீங்க சொன்னாலும் அவ ஏத்துக்க மாட்டா அப்படின்னு சொல்றாங்க. இவரு அதை எப்படி ஏத்துக்க மாட்டா, நான் சொன்னேன் என் பொண்ணு புரிஞ்சு பண்ணதுக்கு, நீங்க 2 பொண்ணையும் இழக்கிறதுக்கு இப்ப ரெடியா இருக்கீங்க அப்படிதானே அர்த்தம் அப்படின்னு கேக்குறாங்க. இவரு 2 பொண்ணா, எதுக்கு நான் 2 பொண்ணையும் இழக்கணும்னு கேக்குறாரு. அவங்க அம்மா, ஆமா எல்லாரும் எதிர்க்கும் இந்த விஷயத்த சொல்லியாச்சு, அப்ப ஜிசு என்ன நினைப்பா, நம்மள அனுப்ப மனசு இல்லாம நம்ம அம்மா நம்ம அக்காவை அனுப்புறாங்க, இவங்க நம்ம வேறுபாடோடு தான் பாத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவ தப்பா நினைக்க மாட்டா, ஜியானு நம்மள இங்க துரத்துறதுக்காக இவங்க ஒரு பொய் சொல்லிருக்காங்கன்னு அவளும் தப்பா நினைப்பா, ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் இந்த விஷயம் தெரியும், அதை அப்படியே விட்டுறதுதான் எல்லாருக்கும் நல்லது. ஹீரோயின் அந்த வீட்டுக்கு போன கொஞ்ச நாள்ல அப்ராடும் கிளம்பி போயிடுவா, அவ ஆசைப்பட்ட படிப்பா அங்க போய் படிக்க போறா, அதனால யாருக்கும் உண்மை தெரிய வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறாங்க. இவர் அவ எதுக்கு அப்ராடு போறான்னு கேக்குறாரு. என்னதான் அவங்க அப்பாக்கு தன்னோட பொண்ணு மேல அளவு கடந்த பாசமே இருந்தாலுமே அவளோட ட்ரீம் என்ன அப்படிங்கறத கூட தெரிஞ்சுக்காம இருந்திருக்காரு. அவங்க அம்மா, இந்த லட்சணத்துல தான் நீ உன் பொண்ணு புரிஞ்சு வச்சிருக்க, சின்ன வயசுல இருந்து அவ எப்படின்னா யூஎஸ்க்கு போயிட்டு அவளுக்கு பிடிச்ச அந்த படிப்பை படிக்கணும்னு தான் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா, ஆனா படிக்கிற காலகட்டத்துல இந்த குடும்பத்துக்காக வேலைக்கு போய் போய் அவளுக்கு அங்க போறதுக்கான ஸ்காலர்ஷிப்போ கிடைக்காம போயிடுச்சு, அவ எவ்வளவு மனசு நொந்து வாழ்க்கையை வெறுத்திருந்தா தெரியுமா, பணம் கட்டி அனுப்பி வைக்கிறதுக்கு உனக்கு வக்கு இருக்கா என்ன, நீ இவ்வளவு பேச்சு பேசுற, அவளை கொஞ்சமாச்சு
சந்தோஷமா வாழ விடுங்கன்னு கேட்டதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி உறுத்தல, நீ நம்ம பொண்ணை பத்தி யோசிக்கிறேன், நாளை பின்ன அந்த குடும்பம் என்ன நினைக்கும், உண்மை தெரிஞ்சா வேணும்னு அவ ஏமாத்திருக்கான்னு நினைக்க மாட்டாங்களான்னதுக்கு நான் தானே எல்லாத்தையும் பண்ணேன், எதுவா இருந்தாலும் என் மேலதான் பழி போடுவாங்க, தெரியாதபடி நான் பாத்துப்பேங்கிறாங்க. அவர் அப்பயும் கேக்குறாரு, இங்க பாருடி நீ இன்னொரு குழந்தைக்கும் துரோகம் பண்ற, ஜிசுவை பத்தி யோசிச்சு பாரு, நாளை பின்ன அவளுக்கு நம்ம போக வேண்டிய குடும்பம் இது, வாண்டடா அவங்க பொண்ணு அனுப்புறதுக்காக நம்மளுக்கு இவங்க துரோகம் பண்ணிருக்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு நிமிஷம் அவ யோசிச்சிருந்தானா நீ என்ன பண்ணுவ அப்படின்னதுக்கு நம்ம வீட்டுல ஜிசு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்றா, பார்ட் டைம் ஜாப் தான் போறா, அவளுக்கு பிடிச்ச படிப்பு தான் படிச்சா, அவ ஆசைப்பட்டது எல்லாமே கிடைச்சது. ஆனா என் குழந்தை ஜியான் அவ ஆசைப்பட்ட ஒரு விஷயம் கூட கிடைக்கல. ஒரே ஒரு வித்தியாசம் தான், ஜிசு நம்ம கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கா, ஆனா ஜியான் நம்ம கூட சந்தோஷமா இல்ல, எப்ப நம்மளை விட்டுட்டு போவோம் தான் அவ யோசிச்சுட்டு இருக்கான்னு சொன்னதுமே அவங்க அப்பா அப்படியே கப்சிப்புன்னு ஆயிட்டாரு. அடுத்த வார்த்தை அவரால் பேசவே முடியல. அவங்க அம்மா நான் சொன்னது உனக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இதோட இந்த விஷயத்தை விடுறது நம்ம 2 பேருக்குமே நல்லது, வாயை மூடிட்டு இருக்க பழகிக்கோங்கன்னு மிரட்டுறாங்க. அவங்க அப்பா உண்மையாவே நீனா 35 வருஷத்துக்கு முன்னாடி காதலிச்சு கல்யாணம் பண்ணவதானா, ஏன்னா அவ இவ கிடையாது, இவ்வளவு கேவலமான ஒருத்தி நான் காதலிச்சவ கிடையாது அப்படின்னு இவர் டைலாக் பேச ஆரம்பிக்கும் போதே சரி போதும் பேசினது, நான் இப்ப கிளம்புறேன்னு அங்கிருந்து அவங்க கிளம்பிட்டாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு. சீக்கிரமே இன்னொரு எபிசோடோட பார்க்கலாம். தேங்க்யூ so much for watching. Bye.